நில்லுங்க. அம்மா, இந்த வில்லங்க பிடிச்சவனை என்னம்மா பண்றது? சொல்லாமலே வந்துட்டானே. வாங்க மச்சான். மாமா வந்திருக்காரு நிரஞ்சனா. வாங்க மச்சான், வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? நீயே என்ன கூப்பிடல, இதுல ஆள் வேற கூட்டு வரணுமா? இல்ல மச்சான், நீங்க வந்திருக்கீங்களே. நீ கேட்கறத பார்த்தா நீயே எதுக்கு வந்திருக்கன்னு கேட்கற மாதிரி இருக்கா? அட நீ வேற மச்சான், உனக்கு எப்பயும் தமாஸ் தான். இது என் தங்கச்சி வீடு, நீ கூப்பிடலாம் நான் வருவேன். என்னம்மா இது? என்ன கறி கஞ்சியா? அட இல்ல மச்சான், சைவம் தான். நிரஞ்சனா, எல்லாரையும் உள்ள கூட்டு போமா. சரிங்க சம்பந்தி, நீங்க உள்ள மாமா. போங்க. உள்ள வாங்க மாமா. உள்ள வாங்க. வாங்க அத்தை. வாங்க உட்காருங்க மாமா. உட்காருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்க மச்சான். சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. வா உள்ள போலாம் வா. சரியான நேரத்துக்கு வர்றவன் தான் இது அழகு சுந்தரம். அட பிகப் பண்ணிக்காத, வா உள்ள போலாம். அட போ மச்சான், போ. உட்காரு மச்சான், உட்காரு. அம்மா நிரஞ்சனா. இதோ வரேன்ப்பா. வாமா, குடு. இந்தாங்க மாமா. இல்ல எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு கூட. நிரஞ்சனா, இந்த ஆள் ஏண்டி இப்ப வந்தான்? தெரியலக்கா, கல்யாணத்துக்கு தான் வரதா சொல்லியிருந்தாரு. ஷோ. சம்பந்தியம்மா, இவர்தான் நிரஞ்சனாவுக்கு தாய் மாமா, என் ஒய்ஃபோட அண்ணன். இவர் பேரு அழகு சுந்தரம். ஷார்ட்டா கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஒன்லி அழகு. ஊர்ல தான் இருந்தா, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்திருக்கான். தாய் மாமனுங்கிறது ரொம்ப முக்கியமான உறவு. ஆமா, பேருக்கு தான் தாய் மாமன். ஆனா என்கிட்ட சொல்லாம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்க. அதுவும் நிரஞ்சனாவை 2ஆம் தாரமா ஒருத்தன் கொடுக்குறீங்க. ஏன் மாமா, நிரஞ்சனாக்கு என்ன குறைச்சல்? நான் பேர்ல தான் அழகு, ஆனா என் மருமக பேரழகு. அவளுக்கே எப்படி? ஊர்ல மாப்பிள்ளையா இல்ல? இதா இப்ப கடவுளா பார்த்து நமக்கு ஒருத்தரா அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா பிம்பாய். இங்க பாருங்க, விஷயம் என்னன்னே தெரியாம அவன் இவன்லாம் பேசாது. இவர் யாரு? மச்சான், இவர்தான் சம்பந்தி, மாப்பிள்ளைக்கு அப்பா. ஓஹோ, உங்களுக்காச்சும் ஒரு கல்யாணமா இல்ல 2 கல்யாணமா? யோ என்ன பேச? என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு? இல்ல சம்பந்தி, அவன் பேச்சுதான் அப்படி. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். வெள்ளந்தியான ஆளு. என்னது வெள்ளந்தியா? இல்ல இல்ல, நான் கொஞ்சம் டெரரான ஆளு. என் கண்ல இருந்து எந்த பிரச்சனையும் தப்பிக்க முடியாது. என்னப்பா இவர் எப்படி பேசுறாரு? என் தங்கச்சி மகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏதாவது பிரச்சனைனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், டைகரா மாறிடுவேன். ஒர்க் அவுட் ஆயிடும்.
புத்தி பிரச்சனை உள்ள ஆளு. ஓஹோ, உன் குடும்பத்துல இன்னும் எத்தனை பேர்மா இந்த மாதிரி இருக்காங்க? ஏங்க, இல்ல வேதா, அவர் பேசினதை பார்த்தல்ல, டென்ஷன் ஆகுது வேதா. அப்பா ஐயோ விடியா. ஏய், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா உனக்கு? என்ன அவ்வளவு பெரிய ஆளு? எல்லாருமே 6 அடிக்குள்ளதான் மாமா. அவ்வளவு பெருசா தெரியலையா? அதுக்கு இல்ல மாமா, இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் முதல்ல பேசி வச்சுக்கணும். விட்டா நம்ம தலைமையில ஏறி அரைப்பாங்க மிளகா. எனக்கு தெரியாத? நம்ம சினேகா ஏற்கனவே அவங்க பெரிய பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. என்னவா சொல்ற நீ? சினேகா முதல் தாரம், நிரஞ்சனா 2வது தாரமா? ஏய் பைத்தியக்காரா, அவங்க வீட்டுல 2வது பையனுக்கு தாண்டா நம்ம நிரஞ்சனாவை கொடுக்க போறோம். அப்படியா? கரெக்டா சொல்லு மாமா. ஏய், தயவு செஞ்சு உன் வாயை வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா இருடா. இதுக்கு தாண்டா உனக்கு எதையும் சொல்றதே இல்லை. சொல்லலைனாலும் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான் அந்த அழகு. நிலா, இவர் தான் நம்ம டார்கெட். இவர் நினைச்சா கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். இவரை மட்டும் லாக் பண்ணா போதும். அப்ப ஒரு டென்ஷன் ஆகும் பீம்பாய். இவரை ஈஸியா டென்ஷன் ஆகலாம். ஐஃபை கூட. ஏய், நீ எதையும் பேசி ஈசி உளறி வைக்காதடா. வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா எனக்கு போதும்டா. எதுவும் பேசாம அமைதியா வந்து உட்கார்றா. ஏய் நிரஞ்சனா, ஏண்டி அந்த ஆள் கிட்ட எல்லாம் சொல்றீங்க? யாருக்கா சொன்னது? அவரே தான் வந்துட்டாரு. இந்த சஞ்சய் வேற என்ன யோசிக்கிறானே புரிய மாட்டேங்குது. இந்த குட்டிச்சத்தான் கூட சேர்ந்து எதையாவது யோசிப்பான். அவனுக்கு நம்ம எந்த சான்ஸும் கொடுக்க கூடாது. ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவர் நம்மள டென்ஷன் பண்ண ட்ரை பண்ணாலும் நாம தான் டென்ஷன் ஆக கூடாது. சம்பந்தி, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நிரஞ்சனா, மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காருல்ல, கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காமிமா. சரிங்கப்பா. சரிங்கப்பா. கூட்டு போமா. வாங்க மாமா, வாங்க. ஒரு நிமிஷம். ஆமா, இந்த பாப்பா யாரு? மாப்பிள்ளைக்கு கல்யாணம் தானே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. பாப்பாவுமா இருக்கு? ஏய், அது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச பொண்ணுடா. இல்லையே, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாட இருக்க. கரெக்டா சொல்றாரே. சாரி மாப்பிள்ள, இவன் இருக்கிறதே மறந்துடுங்க. நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. நிரஞ்சனா, கூட்டிட்டு போமா. ஒரு நிமிஷம் நிரஞ்சனா. இல்ல மாமா, எனக்கும் நிலாவுக்கும் வீடை சுத்தி காமிக்க இவர் தான் வரணும். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? இவனா? ஆமா. வேணாம் மாப்பிள்ள, இவனுக்கு அவன் வீட்லயே எது எங்க இருக்குன்னு தெரியாது. மாமா, நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்க. அப்படி இல்ல மச்சான், அவங்க போகட்டும். என்ன மாமா, உன்னோட தாய் மாமாங்கிறீங்க. நல்லது கெடுதலாம் நாங்க பேசி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் வந்தா நல்லா இருக்கும். கரெக்ட் தம்பி, நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க தம்பி. வாங்க. வா நிலா. வாங்க செல்லம். இவன் வேற. வாங்க வாங்க, வீட்டை நல்லா சுத்தி காட்டுறேன். கடவுளே, இவன் இருக்கிற வரைக்கும் என் மக கல்யாணம் ஓம் பொறுப்பு. இவன் எந்த குழப்பமும் பண்ணிடக்கூடாது. இந்த சஞ்சய் கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்றானா? கூட வேற இந்த குட்டிச்சத்தம் போது என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே. பாத்தீங்களா, இந்த கட்டை மாதிரி தான் ஒரு காலத்துல என் கை இருந்தது. என்ன பண்றது, சுள்ளி கட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த மரமெல்லாம் இருக்குது, எங்க ஐயா பர்மால இருக்கும்போது அங்க இருந்து கொண்டு வந்து செஞ்சதுதான் இதெல்லாம். எப்படி பளபளன்னு இருக்கு பாத்தீங்களா? வழுக்கம், பார்த்து கை பிடிச்சு வாங்க. இதுதான். இது பெட்ரூம். இது கூட எங்களுக்கு தெரியாதா? உனக்கு எல்லாம் தெரியும். வா வாங்க, உங்களுக்கு மொட்டை மாடி பால்கனில சுத்தி காட்டுறேன். வாங்க 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 வாங்க. இதுதான் சின்ன பால்கனி. இங்க நின்னு பார்த்தா நம்ம நிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தாத்தா, இது பால்கனின்னு எங்களுக்கு தெரியாதா? இதுவும் தெரிஞ்சிடுச்சா? சரி வா, இன்னும் பெரிய பால்கனியை பார்க்கலாம். போங்க.
வாங்க. இதுதான் பெரிய பால்கனி. மேல இருக்கிறதா மொட்டை மாடி. மொட்டை மாடியை பாத்தீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. வாங்க போலாம். வா போலாம். இதுதான் மொட்டை மாடி. பாருங்க, இதுதான் லவ் பேர்ட்ஸ் கூண்டு. லவ் பேர்ட்ஸ் இல்லைன்னு பாக்குறீங்களா? காதலிச்சு பறந்து ஓடி போயிடுச்சு. இதுதான் மீன் தொட்டி. மீன் இல்லைன்னு பாக்குறீங்களா? மாடி வரைக்கும் வந்த வெள்ளத்துல மீன் துள்ளி குதிச்சு ஓடி போயிடுச்சு. வாங்க. இதுதான் பூந்தோட்டம். இது ரோஜா, அது கனகா. என்ன எல்லாமே பொம்பளை பேரா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இது என் மருமக வளர்த்த மாடி தோட்டம். பீம்பாய், ஆ? உங்க வீடு இதோட பெருசு தானே? ஆமா, ரொம்ப பெருசுன்னு இல்ல. இது ரொம்ப சின்ன வீடா இருக்கு. நம்ம 10 பேர் ஒண்ணா வந்தா பத்தாது போல. மாப்பிள்ளைக்கு தொழில் என்ன? அது தொழில் என்னங்க பெரிய தொழில்? அதுக்கு தான் என் அம்மா அப்பா இருக்காங்களே. நமக்கு பெருசா தொழில்ல எதுவும் தெரியாது, எதுவும் இல்ல. சும்மா வீட்டுல உட்காந்து தண்டச்சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தண்டச்சோரா? அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட நல்லா சுத்துவேன். தினமும் ஒரு படங்க. பார்க்கலன்னு வைங்களேன், அவ்வளவுதான், தலை வெடிச்சிடும். அட சோம்பேறி. அப்புறம் வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கணுமே? இருக்கு இருக்கு. என்ன உங்களை கேட்டா பாப்பா பதில் சொல்லுது? அது அப்படிதாங்க, எங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்க் இருக்கு. ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? கெட்ட பழக்கம் இருக்குதான்னு கேட்டேன். கெட்ட பழக்கம் தெரியலையே. எந்த பழக்கம் கெட்ட பழக்கம்? தம் அடிப்பீங்களா? தம்மு? தண்ணி அடிக்கும் போது தம் அடிப்பீங்கல்ல? ஓ ஆமா 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 ஆமாங்க. சத்தம். தண்ணி அடிக்கும்போது அப்பப்போ அப்படியே தம் இழுத்து ஃபுன்னு ஊதுவேன். அப்போ தண்ணி வேற அடிப்பீங்களா? என்ன நீங்க, ஐயோ போங்க. அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அப்படியே எப்போவாது. என்னது? பீம்பாய் நல்லவரு. இப்ப அவருக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்ல. திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆமாங்க, பின்ன என்ன, குடிச்சு குடிச்சு என் வயித்துல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே போச்சுங்க. ஏதோ உங்க பொண்ணு வாழ்க்கை கொடுக்கறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னது? என் தங்கச்சி பொண்ணு உனக்கு வாழ்க்கை கொடுக்குதா? ஆமாங்க. அப்படி இல்லைனா இதை பாருங்க, இந்த மாதிரி ஒரு பையனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பா சொல்லுங்க? Tell me. வழி வழியா என்னங்க பதில் சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டு போங்க. ஐயோ பெருசு இல்ல ஒர்க் ஆகுமா? என்ன யோசிக்கிற சொல்லு. கண்டிப்பா ஆகும் பீம்பாய். இவ்வளவு பிரச்சனை இருக்க பையனுக்கு யாராச்சும் பொண்ணு தருவாங்களா? யோசிப்பாங்கல்ல. போடு போடு போடு. எஸ். நாம அது வரைக்கும் அமைதியா இருக்க கூடாது. இந்த ஒரே ஒரு பாம் பத்தாது கல்யாணத்தை நிறுத்த. போற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கணும். அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்க. ஓகே, இப்ப கீழே போலாம் வாங்க. போலாம் போலாம் வா வா. பெரியவரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. பெரியவரே நெருஞ்சுமா நெருஞ்சு. என்னாச்சு மாமா? ஏமா அவனே உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கான். என்ன ஆச்சு மாமா? ஐயோ உண்மையை சொல்லு. உங்க அப்பா உனக்கு கட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறானா? சொல்லு. அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்படியெல்லாம் இல்ல மாமா. நீ கவலைப்படாதமா. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. தாய் மாமா நான் இருக்கேன். வா மாமா. மாமா மாமா நிலா கைய கூட கலக்கிட்ட. வா போலாம். சின்ன வயசுல இருந்தே எல்லாத்துலயும் நம்பர் 1 வருவா. இப்ப MBAல யுனிவர்சிட்டி டாப்பர் ஆவதா? வேதாத்த மருமக எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கான்னு சொல்ல வரீங்களா பெரியப்பா? ஆமாம்மா. அதே மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலயும் அவளை அடிச்சுக்கவே முடியாது சம்பந்தி. கஷ்டம்னு யாராவது உதவி கேட்டா கையில இருக்கிறத அப்படியே அள்ளி கொடுத்துருவா. பெரியப்பா ஓவரா அளந்து விடுறாரு. மாமா மோசம் போயிட்டோம். மாமா மோசம் போயிட்டோம். மாமா இந்த ஆளோட மூஞ்சி சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா என்ன மச்சான்
நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. பேசிட்டு இருக்க மச்சான், இருங்க வரேன். என் மாமா என் தங்கச்சியில வாய்ச்சதுக்காரியா? என்னையா பேசுற? நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. என் தங்கச்சி இல்லன்னு என் மருமகளுக்கு யாரோ ஒரு குடிகார பையல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கை அடிக்க பாக்குறேன். அத பத்தி சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? சம்மந்தி, சம்மந்தி நீங்க இருங்க. அவன் ஒரு முட்டா பைய, அவனை நான் பேசிக்கிறேன். நீங்க அமைதியா உட்காருங்க. ஏய் மச்சான், என்னையா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம பட்ட கஷ்டத்துல நாசமாக்குறாரே. என்னையா உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ தான் ஒரு கும்பல் பிரச்சனை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கிற. சம்மந்தி, இனி நோ சம்மந்தி. தட்டுல சாமந்தி பொறுக்குது, எடுத்து தலை வச்சுட்டு போயிட்டே இருக்க. மச்சான், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றதா ஏன் நல்லா இல்ல? இவன் ஒரு குடிக்காரையா, பொம்பளை சோக்கு வேற இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியா மருமக சந்தோஷமா இருப்பா? அத பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? பணத்தை பத்தி பார்த்து சம்பந்தம் பேசிட்ட. பணம் நிம்மதியா கொடுக்குமாயா? இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏய், யார் பையனை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. நானும் அவ்வளவுதான் சொல்றேன். கிளம்புங்க. ஏதா, இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. வா, கிளம்பலாம். வா. பெரியப்பா. சம்மந்தி, சம்மந்தி ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி. உன்னோட அப்பா நான் இந்த சம்பந்தம் பேசியிருக்கேன். இவன் குடிச்சிட்டு பேசுறான். கடை 12 மணி தான் திறப்பான். இப்ப மணி 11 தான் ஆகுது. பிளாக்ல வாங்கி குடிக்கிற பழக்கம் என் பரம்பரைக்கே இல்ல. ஆனா இவன் 24 மணி நேரம் குடிப்பானாமே. ஏங்க, என்ன அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு, நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க? அம்மா, கோவப்படாதீங்கம்மா. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கம்மா. என்னங்க ஒரு நிமிஷம்? அவர் பேசுவாரு, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? ஏய், உனக்கு மாப்பிள்ளை பத்தி என்னடா தெரியும்? ஏன் இப்படி வளரிட்டு இருக்க? உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னது? இன்னும் யார் சொன்னோம்? அவனே தான் வாயால சொல்றானே. அவனா? இதான் பிளானா? குடிச்சு குடிச்சு உள்ள இருக்கிற முக்காவாசி ஸ்பார் பார்ட்ஸ் முடிஞ்சா போச்சு. வண்டி 4 கிலோமீட்டர் தாண்டதே கஷ்டம். நம்ம பொண்ணு ரொம்ப தூரம் போடுமாமா. சஞ்சய், நீதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? அம்மா, நான் என்ன? அம்மா, ஐயோ இல்லம்மா, நான் ஏன் நிரஞ்சனா அம்மா கிட்ட அப்படிலாம் சொல்ல போறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவருக்கு நம்மள பிடிக்கல, அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, பீம்பாய் அப்படி எதுவுமே சொல்லலையே. பிசாசு, நான் கூட தானே இருந்தேன். ஏங்க, ஏன் இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? என்னது பச்சையா போய் சொல்றேனா? நான் வெளியே கூட போய் சொல்ல மாட்டேயா? இப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஏங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி போய் சொல்லலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. யாரு யாரு யாரு? நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? ஆமா, நீங்க தான். டேய், நீ இந்த பாப்பாவும் உனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, குடிப்பே தம்மடிப்பேன்னு சொல்லல? ஐயோ, நானா? என்ன டபாய்க்கிறான் பாரா. அம்மா, பாத்தீங்களா? முதல்ல என்ன சொன்னாரு, இப்ப நிலாவையும் சேர்த்து சொல்றாரு.